உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். செந்தில் லஞ்சம் வாங்கின விஷயத்த மீனா வந்துட்டு அவங்க அத்தைக்கிட்ட மட்டும் தனியாக சொல்கிறாங்க. அதை யார்கிட்டையும் சொல்லிக்க வேணாம், இப்போதைக்கு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தப்பையும், ஆனால் பாண்டியன் திடீர்னு வந்து செந்திலை கூப்பிட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. இதனால் நம்ம அத்தைக்கிட்ட சொல்ல வேணான்னு சொல்லியும் அவங்க சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கோவத்தில் மீனா வந்து கோமதி கிட்ட போய் பேச போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ செந்திலும் மீனாவும் வந்து ரூமில் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து போயிட்டு பாண்டியன் வேக வேகமாக வீட்டுக்கு வரவர் வேகமாக போயிட்டு வேக வேகமாக கதவையும் தட்டுறாரு. கதவை தட்டின உடனே என்ன இப்படி தட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கதவை திறந்துட்டு அப்பா என்னங்கப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே வாடா வெளியில் அப்படின்னு சட்டையை பிடிச்சி வெளியில் இழுக்கிறாரு. இப்போ எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்ன இப்படி கத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டில் ஹாலுக்கு வந்துடுறாங்க. ஸோ செந்திலை போட்டு அவர் அடின்னு அடிச்சிட்டு இருக்கும்போது என்னடா இப்படி அடிக்கிறாரு, எதுக்கு அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது பா எதுக்குப்பா என்னை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்திலுக்கு உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் அவர் வெளியே காட்டிக்காம கேட்குறாரு. ஏண்டா எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுட்டு எதுக்கு அடிக்கிற, நான் வர கேட்குறேன், லஞ்சமாடா வாங்குற நீ லஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போட்டு அடிக்கிறாரு. அப்போ தான் மீனாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அந்த சைடு கோமதிக்கு அதை விட ஷாக் ஆகுது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவங்க அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. மீனாவுக்கு உடனே நம்ம அத்தைக்கிட்ட காலையில் சொல்ல வேணான்னு சொல்லி தானே சொன்னோம், ஆனாலும் இவங்க சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி மீனா வந்துட்டு கோமதியை பார்க்குறாங்க. கோமதி அங்கே இருந்துட்டு நாளா எதுவும் சொல்லலடி அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து அவங்க சைகை காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியத்தில் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஏண்டா எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ லஞ்சம் வாங்கியிருப்ப, நீ லஞ்சம் வாங்கின விஷயத்த இங்கே வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் இதனால தான் உன் பொண்டாட்டி வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலா, நீங்கள் ரெண்டு பேரும் அதனால தான் பேசிக்கிறது இல்லையா, இந்த விஷயத்த யாருக்கு தெரியக்கூடாதோ எவன் என்னை அசிங்கமாக பேசுவானோ அவன் வந்து என்கிட்ட சொல்கிறான்டா, எனக்கு அப்படியே நாண்டுக்கிட்டு தொங்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே கோமதி வேக வேகமாக வந்து ஏங்க என்னங்க அவன் லஞ்சம் வாங்கினான்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும், எதுக்குங்க இப்போ அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாவா, என்ன புள்ளைய விட்டு கொடுக்காம பேசுகிறேன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க. அப்போ கோமதி அப்படியே ஒரு மாதிரி திருன்னு முழிக்கும்போது என்னடி அவனை கோவிலில் கூட்டிகிட்டு போய் வச்சு நீ சத்தியமெல்லாம் வாங்கியிருக்க அப்படிங்கிறாங்க. அப்படியே கோமதி ஷாக்காகி நிற்கும்போது இங்கே ஒரு சைடு செந்திலும் அப்படியே ஒரு மாதிரி அதிர்ந்து போய் நிற்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உண்மையை சொல்லுடி, நீ அவனை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இனிமேல் லஞ்சமெல்லாம் வாங்கக்கூடாதுடான்னு சொல்லி அவங்ககிட்ட சத்தியம் வாங்கினியா இல்லையா அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே கோமதி அப்படியே பார்த்துட்டு ஏங்க அது வந்து அப்படிங்கிறாங்க. சும்மா நிறுத்து கோமதி, நீ உன் பிள்ளைக்காக திரும்ப என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கியா, ரொம்ப நல்ல பிள்ளைய பெற்று வளர்த்துருக்கான்னு நினைப்போம், நான் அவனை எப்படியெல்லாம் வளர்த்தேன்டி, லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கினதே தப்பு, இதில் திரும்பவும் கொடுத்த பணத்தை வாங்குறதுக்காக இவர் லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அடிக்க போகும்போது இங்கே செந்தில் அப்படி எதுவுமே பேச முடியாமல் நிற்கிறாரு. உண்மையை சொல்டா, நீ லஞ்சம் வாங்கினியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்பா ஆமாங்கப்பா தப்பு தாங்கப்பா அப்படிங்கிறாங்க. தப்பு தானா, இங்கே பாருடா டேய் மரியாதையாக சொல்கிறேன், நீ லஞ்சம் வாங்கின பணத்தை எல்லாத்தையும் ஏதாவது நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீ வீட்டுக்குள்ளே வரணும், இந்த வீட்டில் எனக்கு பிள்ளையா நீ இருக்கணும் அப்படின்னா நீ இந்த விஷயத்தை செஞ்சால் மட்டும்தான், இல்லைனா இந்த வீட்டில் உனக்கு இடமே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயங்கரமாக கத்தி நல்லாவே அடித்து போட்டுடுறாரு. ஸோ செந்திலை வந்துட்டு சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறனால கதிர் வந்துட்டு நீ வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறாரு. இப்போ பார்த்தா இங்கே பாண்டியன் தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது கோமதி போய் கேட்குறாங்க, என்னங்க நான் கோவிலில் அவன்கிட்ட வாங்கின சத்தியம் உங்களுக்கு எப்படிங்க தெரியும், ஆமாங்க அவன் தப்பு பண்ணிட்டாதான், ஆனால் தப்பை நினச்சி அவன் இனிமேல் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கஷ்டப்படுவீங்களேன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லலை, ஆனால் உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படிங்கிறாங்க. ஏண்டி நீ வாங்கினிய சத்தியம் அதை வீட்டிலே வச்சு பண்ணியிருக்க வேண்டியதானடி, ஏன் நம்ம வீட்டிலலாம் சாமி ரூம் இல்லையா, சாமி படத்துக்கிட்ட நிற்க வச்சு அவங்ககிட்ட பேசியிருக்க வேண்டியதானே, இங்கேருந்து கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் தான் நீங்கள் கேட்பீங்களோ அப்படிங்கிறாரு. அது எப்படிங்க உங்களுக்கு தெரிஞ்சுது, யாருக்கோ தெரியக்கூடாதவங்களுக்கு தெரிஞ்சு என்னை அசிங்கமாக பேசுனான்னு சொன்னீங்களே யாருங்க அப்படிங்கிறாங்க. வேற யாரு ஒன்னன் தான் அப்படிங்கிறாங்க. எங்க அண்ணனா யாரு, சக்திவேலா அப்படிங்கிறாங்க. அவன் தாண்டி நீ சத்தியம் வாங்கின நேரம் அவனும் அந்த கோவிலில் தான் இருந்திருக்கான், இதெல்லாம் பார்க்காம நீ அவன்கிட்ட பேசியிருக்க, அவன் உனக்கு சத்தியம் வாங்கினது நீங்கள் பேசுனது எல்லாத்தையும் கேட்டுட்டு நடு ரோட்டில் என்னை நிற்க வச்சு நாக்க பிடிங்கிக்கிற மாதிரி அவன் கேட்குறான் அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படி அவன் சொன்னான் உங்ககிட்ட, எங்கள் அண்ணன் ஏன் தான் இப்படி வன்மம் பிடிச்சி திரியிறானோ தெரியல அப்படிங்கிறாங்க. அவன் வன்மம் பிடிச்சி திரியல, அடுத்த பிரச்சனை உன் மகன் பண்ணது தப்பு தானே, அவன் என்னை நிற்க வச்சு என் மகனை வந்துட்டு நீ அது இதுன்னு சொல்கிறியடா, உன் மகன் மட்டும் என்ன யோக்கியமா, கொடுத்த பணத்துக்காக திரும்ப வாங்குறதுக்காக அவன் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டே லஞ்ச பணம் வாங்கிட்டு இருக்கான், மாட்டாமல் போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப ஒரு மாதிரி கவலையில் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு என்னை நக்கலாக பேசிட்டு போகிறாம, இதெல்லாம் எனக்கு தேவையாடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சைடு திட்டுறாரு.
ஏங்க அதுக்காக அவனை இப்படி அடிக்கணுமாங்க? அவனே தப்புன்னு தெரிஞ்சு மீனா பண்ண விஷயத்திலேயே மீனாவே அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டா. அவளே என்கிட்ட தயங்கி தயங்கி தாங்க சொன்னா. நான் இதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். அவங்கிட்டயே நான் தனியாக கூப்பிட்டு கண்டிக்கணும்னு சொல்லிட்டு தான் தனியாக கூப்பிட்டுட்டு போய் பேசினேங்க. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் வளர்த்த வளர்ப்பு தப்பாக போயிருச்சுன்னு நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க உங்ககிட்ட கூட நான் சொல்லலை அப்படிங்கிறாங்க. ஏண்டி ஏய், எனக்கு என்ன தான் தெரியக்கூடாதுன்னு நீ மறைச்சாலும் அந்த கடவுள் எனக்கு எப்படியா இருந்தாலும் காட்டி கொடுத்துட்டாரு பாத்தியா அப்படிங்கிறாங்க. அப்படியே கோமதி வந்து ஒரு மாதிரியே உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ரூமில் பார்த்தா செந்திலுக்கு இப்போ வந்துட்டு மீனா மேலே தான் ரொம்ப கோவமாக வருது. இவ தான் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கடுப்புலேயே உட்காந்துட்டு இருக்கும்போது இங்கே மீனாவுக்கே ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாக போயிடுது. மாமா இந்த அளவுக்கு அடிச்சிட்டாரே அப்படின்ட்டு ரொம்பவுமே ஒரு பக்கத்தில் போயிட்டு ஏங்க சாரிங்க நான்லாம் எதுவும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. செம்ம கடுப்பில் இருக்கேன் மீனா, போயிடு, யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ நீ சொல்லிட்டீல எல்லாருக்கிட்டையும் அப்படிங்கிறாங்க. ஏங்க சத்தியமாக சொல்கிறேன், நான் மாமா கிட்டலாம் சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ அப்பா கிட்ட சொல்லலைன்னா அம்மா கிட்ட சொன்னேன் அப்படி தானே அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே ஒரு மாதிரி பார்க்கும்போது நினச்சேன், நீ அம்மா கிட்ட சொன்னினாலே போதுமே, அவங்களே எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சத்தமாக ரூமில் பேசிகிட்டு இருக்கதை வந்துட்டு வெளியே நின்று கோமதி கேட்டுட்டு இப்போ கதவை தட்டுறாங்க. கதவை தட்டின உடனே இப்போது மீனா தான் போய் கதவை திறக்கிறாங்க. அவங்க அப்படியே ஒரு மாதிரியே பார்க்குறாங்க. ஏய் சத்தியமாக நான் சொல்லலடி, இப்போ தான் உங்கள் மாமா எல்லாத்தையும் சொன்னார், எங்கே அவன் அப்படிங்கிறாங்க. உள்ளே தான் அத்தை இருக்காரு அப்படின்னு சொன்னோடனே நேராக உள்ளே போயிட்டு டேய் செந்தில், சத்தியமாக நான் சொல்லலடா, நம்ம கோவிலில் வச்சு பேசிகிட்டு இருந்தோம்ல, அப்போ எங்கள் அண்ணன் சக்திவேலும் அங்கே தான்டா இருந்திருக்கான், அவன் தான் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு போயிட்டு அவரை ரோட்டில் நிற்க வச்சு இப்படிலாம் கேட்டானாடா, அதனால தான் அவருக்கு தெரிய வந்து இப்படி வந்து உன்கிட்ட அடிச்சிருக்காருடா, சத்தியமாக நான்லாம் சொல்லலடா அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு செந்திலுக்கு எதுவுமே பேச முடியல. இப்போ மீனாவுமே பார்த்துட்டு விடுங்கத்த, அவர் பண்ண தப்பு தானே, அதை யார் மறைச்சாலும் மாமாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நம்ம நினச்சோம், ஆனால் அது மாமாவுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு, அவர் செஞ்ச தப்புக்கு தானே அவர் தண்டனை அனுபவிச்சார், விடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கோமதி பார்த்துட்டு என்னடா ரொம்ப வலிக்குதாடா, அப்படி போட்டு அந்த மனுஷன் அடிக்கிறாரு, இதுக்கு தான் நான் அவருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சேன், அவர் எந்த அளவுக்கு மனசு வருத்தப்படுவாருங்கிறதையும் தாண்டி உன்னை அடிப்பாருன்றது பயந்துக்கிட்டு தான்டா நான் சொல்லவே இல்லை அப்படின்ட்டு இப்போ கோமதியுமே ஒரு மாதிரி வருத்தப்படுறாங்க.